வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சம்மதங்கள் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மக்கள் யாருக்கு வழி விடுகிறார்கள் என்றால் யார் அவர்களை இழுத்து இடித்து பின்னே தள்ளி முன்னேறி செல்கிறார்களோ அவர்களுக்கு என்று யாரோ சொன்னது மிகவும் சரிதான். உலகம் தன்னை அதட்ட தெரிந்தவர்களின் ஆணைக்குத்தான் அடிபடுகிறது. அறைய துணிந்தவர்களிடம்தான் அதிகாரத்தை ஒப்படைக்கிறது. நீ அடிமை என்று முகத்துக்கு நேரே கை நீட்ட தெரிந்தவர்களுக்குத்தான் சிம்மாசனம் தருகிறது. இந்த இலக்கணத்தின்படி வீரநாச்சிக்கு கிடைத்ததுதான் நரிமேடு சாம்ராஜ்யம். வயிற்றை தாங்க மாட்டாமலோ அல்லது வாலிபத்தை தவறாக புரிந்து கொண்டதாலோ வந்து சிக்கிக்கொள்ளும் அமலை பெண்களின் உடம்பையும் உணர்வுகளையும் கொஞ்சமும் இரக்கமோ மனசாட்சியோ இன்றி கூறு போட்டு கடை விரிக்க தெரிந்திருந்த காரணத்தால் அது அவளுக்கு கிடைத்திருந்தது. நரிமேட்டில் 7-8 சிறு கூரை வீடுகளும் குடிசைகளும், அவற்றில் இவளது வியாபார சரக்கான 10-12 பெண்களும், அவர்களின் பாதுகாப்பிற்கும் பயமுறுத்தலுக்குமாக 2-3 ஆண்களும் தான் உண்டு என்றாலும் வீரநாச்சி அங்கே நின்று தன் கட்டை குரலில் ஆணைகள் இடுவதை பார்த்தால், அந்த ஆணைகள் அங்கீகரிக்கப்படும் வேகத்தையும் விதத்தையும் பார்த்தால் அவள் இந்த உலகிற்கே முடிசூட்டி கொண்டது போல் இருக்கும். வயது 40-45 இருக்கும். மாநிறம் இரட்டை நாடி சரீரம். சாதாரண நேரங்களில் அடிக்கடி இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்று அழுத்து கொள்ளும் அவள் நேரம் வரும்போது செயல்படுவதை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் கோபம் வந்து அந்த பெண்களை நொறுக்க ஆரம்பிக்கும் போது தன் அத்தனை பெரிய உடம்பையும் மறந்து ஒரு கரிச்சான் குஞ்சை போல பாய்ந்து தாக்குவாள். பெண்கள் அவள் தாக்குதலின் வேகத்தை தாங்க மாட்டாமல் அலங்க மலங்க போய் விழுவார்கள். சமயங்களில் அவர்கள் வாயிலும் மூக்கிலும் ரத்தம் வடியும். அந்த நேரத்தில் இவள் முகத்தில் தெரியும் வெறியை பார்த்தால் இவள் அந்த பெண்கள் அடிக்க பயந்து அடுத்தபடி ஒழுங்காக இருக்கட்டும் என்று நினைப்பது போல் இருக்காது. அடிப்பதால் தனக்குள் உண்டாகும் மிருக திருப்தியை அனுபவித்து அனுபவித்து இறங்குவது போல இருக்கும். அடக்கி ஆள நினைப்பவர்களுக்கு இதைவிட சிறந்த பண்பு வேறென்ன வேண்டும்? அவளுக்கு அவளது உடம்பின் பரிமாணத்திற்கு எதிரடையான சிறிய இடுங்கிய கண்கள். அவை ஆண்களில் யாரை பார்த்தாலும் இவன் நமது இரையா என்ற ஒளியை பாய்ச்சும். இல்லை என்று அறிகிற போது தாட்சண்யமற்ற ஒரு குரோதத்தை வீசும். தேவையில்லாதவர்களை புறங்கையால் தள்ளும் அவள் தேவைப்படுபவர்கள் முன்னால் குழைவதை பார்ப்பது ஒரு காட்சி அனுபவம். அவள் சதையெல்லாம் குழைந்து போகும். குரல் எல்லாம் இளகி வடியும். அவ்வளவு நடிப்பு. அவள் முரட்டு நிர்வாகியும் காரியவாதியும் மட்டுமல்லள், ஒரு ராஜதந்திரியும் கூட. யாரை கொண்டு யாரை பிடிக்க வேண்டும், யாரை கொண்டு யாரை மடக்க வேண்டும் என்பதில் ஒரு டாக்டரேட் வாங்கக்கூடிய அளவுக்கு அவளுக்கு ஞானம் உண்டு. சட்டத்திற்கு புறம்பான தனது ராஜ்யத்திற்கு எந்த நேரமும் நேரக்கூடிய ஆபத்தை எண்ணி அதன் ஸ்திரத்திற்காக ஊரில் இவளுடையதை போன்றிருந்த மற்ற 2 ராஜ்யங்களோடு ஒரு கூட்டு ஒப்பந்தம் செய்திருந்ததோடு அந்த ஒப்பந்தத்தை நிலை நிறுத்தி கொள்வதற்காக தொடர்ந்து தனது வருமானத்தில் 1/3 பங்கை செலவிட்டு வந்ததே அவள் அறிவுக்கு சான்று. மற்ற 2 ராஜ்யங்களில் ஒன்று ஊருக்குள் இருந்தது. அது அரசியல் ராஜ்யம். பேரறிஞன் பெர்னாட் ஷாவின் மேல் பெரும் காதல் கொண்டு அவன் அரசியல்வாதிகளை பற்றி சொல்லியதை என்றென்றைக்கும் சாசுவதமான சத்திய வாக்காக வைத்திருக்க முடிவு கட்டிவிட்ட ஒரு கும்பலை கொண்டது அது. அதன் கையில் கம்பு இருந்தது, கத்தி இருந்தது, சாராயம் இருந்தது, வாக்காளர்கள் இருந்தார்கள், ஒரு மந்திரி இருந்தார். இந்த கும்பலின் தலைமை ஸ்தானத்தில் இருந்த 4 பேரை இவள் தன் கையில் வைத்திருந்தாள். அவர்களுக்கு சாராயம் வேண்டும், அது சாப்பிட்டவுடன் கோழிக்கறி வேண்டும், அது உள்ளே போனதும் பெண்கள் வேண்டும். இந்த 3ஐயும் கேட்ட நேரத்தில், கேட்ட அளவில், கேட்ட ஜாதியில், சலுகை விலையிலோ அல்லது சமயங்களில் இனாமாகவோ சப்ளை செய்யும் வீரநாச்சி அவர்களுக்கு அந்த நேரத்தில் தொட்டு கும்பிடும் தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்திற்கு ஒரு ஆபத்து என்று வரும்போது இந்த பக்தர்கள் அலறிக்கொண்டு உதவிக்கு ஓடி வருவதில் ஆச்சரியமில்லை. இன்னொரு ராஜ்யம் ஊருக்கு வடக்கே இந்த நரிமேட்டையும் தாண்டி ஒரு பர்லாங்கு தூரத்தில் பனங்காட்டில் இருந்தது. இது சாராயம். இதில் 10-30 பேர் இருந்தார்கள். இது ஒரு படை.
இதை இவள் தனது புத்திசாலித்தனமான சலுகைகளால் அவள் ஒன்று சொல்லிவிட்டால், சலாம் வரிசை செய்து சரி சொல்லி நெஞ்சை தூக்கிக் கொண்டு செல்லும் தனது சொந்த படையாக மாற்றியிருந்தாள். இந்த சலுகைகள் இதன் தலைவனான மொக்கசாமிக்கு ஆஃப் ரேட்டில் இருந்து பெண்களோடு அரட்டை அடித்து விரட்டி பிடிப்பது அல்லது ஏதாவது ஒரு குடிசையில் உட்கார்ந்து வெட்டு சீட்டு போடுவது வரை ஆளுக்கும் நேரத்திற்கும் தகுந்த மாதிரி இருக்கும். அன்று காலை மணி 6:30 7 கூட இருக்காது. வீரநாச்சி காலில் சுடு கஞ்சி கவிழ்த்தவள் போல குதித்து கொண்டிருந்தாள். யார் யாரோ சில ஆண்கள் பெயரை சொல்லி அவர்களை கூட்டி வரும்படி சில பெண்களை விரட்டினாள். அப்படி வந்த ஆண்களிடமும் ஏற்கனவே வந்திருந்தவர்களிடமும், நீ அந்த ரூட்ல போ, நீ அந்த பஸ்ல போ என்ற நோட்டுகளை எறிந்து துரத்தினாள். ஒருவனிடம் டாக்ஸி எடுத்து கொண்டு வர சொன்னாள். இடையிடையே அங்கிருந்த பெண்களை பார்த்து, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதாக்கும். தெரிய வேணாம், முதுகு தோலை உரிச்சு உப்ப வச்சு தேய்ச்சா தெரிஞ்சு போகுது என்று கருவினாள். அங்கிருந்தவர்கள் அரண்டு வாய் திறக்காமல் நின்று கொண்டிருந்தார்கள். ஏதாவது தாங்கள் பேசி அது அவளுக்கு பிடிக்காமல் போய்விட்டால் அவள் மேலே விழுந்த தொண்டையை கவ்வினாலும் கவ்வி விடுவாள் என்று அவர்கள் பயப்படுவது போல் இருந்தது. அங்கிருந்தவர்களில் சுக்கூரும் வெள்ளை கண்ணவும் அவளது நிரந்தர வேலையாட்கள். டாக்ஸி எடுக்க போன சுக்கூரிடம் வெள்ளைக்கண்ணு, எதுக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஏதாச்சும் பஸ்ல ஏறிச்சான்னு பஸ் ஸ்டாண்ட்ல விசாரிச்சு பாரு என்றான். இதை கேட்ட வீரனாச்சி அவன் மேல் சீறி விழுந்தாள். அவள் என்ன உன்னையாட்ட முட்டாள்னு நினைச்சியா? பஸ் ஸ்டாண்ட்ல பழக்கடை நெத்தனமும் அவன் ஆளுங்களும் பழக்கடை ரத்தனமும் அவன் ஆளுகளும் இருக்கிறது அவளுக்கு தெரியாது. அவனுங்க அவ தலையை கண்டாவே இங்க ஓடி வந்துருவானுங்கன்னு அவளுக்கு தெரியாது என்றாள். அவளது பெண்களில் ஒருத்தியாக இருந்த பாலம்மாள் என்பவள் அன்று அதிகாலையில் அங்கிருந்து தப்பி இருந்தாள். அவ போனா நடந்து போயிட்டு இருக்கட்டும், இல்ல கொஞ்ச தூரம் ரோட்டோட நடந்து போய் ஏதாச்சும் வந்த பஸ்ஸை நிறுத்தி அதுல ஏறி போயிருக்கணும். அப்படியே அவ பஸ் ஏறி இருந்தாலும் இதுக்குள்ள அவ 100 மைல் போயிருக்க முடியாது. பஸ்ஸே இங்கிருந்து 5:30 மணிக்கு தான். 2 டாக்ஸி எடுத்து 2 ரூட்லயும் வரட்டுனா 10-40 மைலுக்குள்ள லவண்டி அம்புட்டுக்குவா. இந்த லட்சணம் கெட்ட ஊர்ல தான் ஒரு டாக்ஸிக்கு மறு டாக்ஸி இல்லையே என்றாள். பாலம்மாள் காணாமல் போய்விட்டதை முதலாக அறிந்தவள் வள்ளி. அவர்கள் இருவருக்கும் சேர்த்து ஒரு குடிசை ஒதுக்கப்பட்டிருந்தது. காலையில் 5:30 மணிக்கெல்லாம் ஒரு முறை வெடித்த வள்ளி அங்கு பாலம்மாள் இல்லாததை பார்த்தாள். படுக்கை மட்டும் விரித்தபடி கிடந்தது. முதலில் அவள் வெளியே போயிருக்கலாம் என்று நினைத்து இவள் படுத்து கொண்டாள். ஆனால் அதன் பின் சுமார் அரை மணி நேரம் கழித்தும் அவள் வராததைக் கண்டு இவளுக்கு லேசான சந்தேகம் வந்தது. இதற்குள் குடிசைக்குள் லேசான வெளிச்சம் வந்திருக்கிறது. அவள் தலையை தூக்கி பாலம்மாள் பெட்டி இருக்கிறதா என்று பார்த்தாள். அது இருந்தது. ஆனால் அந்த பெட்டிக்கு மேல் கவரில் சுவரில் தொங்கிக் கொண்டிருக்கும் அவளது பிளாஸ்டிக் பையை காணோம். அவள் சந்தேகம் வலுத்தது. அவள் எழுந்து சென்று அந்த பெட்டியை தூக்கி பார்த்தாள். பகீர் என்றது. பெட்டி கனம் இல்லை. சண்டாளி மோசம் செஞ்சாளே, இந்த ராட்சசி என்னை அல்லவா கொன்று விடுவாள் என்று பதறிக்கொண்டு வெளியே ஓடி வந்தாள். எல்லோரையும் எழுப்பி விஷயத்தை சொன்னாள். அவர்களும் தடாபுடாவென்று எழுந்து அங்கும் இங்கும் ஓடி தேடி பார்த்தார்கள். அவள் ஓடித்தான் போயிருக்க வேண்டும் என்பது உறுதியானதும் இனியும் காலதாமதம் செய்யாமல் வீரநாச்சியிடம் சொல்லிவிட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஆனால் யார் போய் சொல்வது? அவள் விஷயத்தை கேள்விப்படும் மாத்திரத்தில் பக்கத்தில் கிடக்கும் எதையாவது எடுத்து சொல்ல வந்தவர்களையே சாத்தினாலும் சாத்தி விடலாம். ஆனால் வள்ளி போகாமல் இருக்க முடியாது. அவள் விதியே என்று முன் நடந்தாள். அவள் மேல் இறக்கப்பட்டும் வீரநாச்சிக்கு தன்மேல் நல்ல நம்பிக்கை உண்டு என்ற எண்ணத்திலும் சுப்பு என்ற பெண் அவள் பின்னால் போனாள். அவர்கள் வீரநாச்சி வீட்டிற்குள் நுழைந்தபோது மற்ற பெண்கள் வெளியே நின்று கொண்டார்கள். வீரநாச்சி எப்போதும் காலை 9 மணிக்குத்தான் எழுவது வழக்கம். அவள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். வாய் லேசாக திறந்திருந்தது. வள்ளி கட்டிலின் பக்கம் குனிந்து மெதுவாக அழமாட்டாத குறையாக, அக்கா அக்கா என்றாள். சிறிது விட்டு மீண்டும் ஒரு முறை கூப்பிட்டாள். 2 முறையும் பதில் வராமல் இருக்கவே சுப்புவும் கூப்பிட்டு பார்த்தாள். அதன் பிறகு சத்தத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தினாள். ஓர் 7-8 முறை கூப்பிட்ட பிறகு உருக்களித்திருந்த வீரநாச்சி மல்லாந்து படுத்தாள். ஒரு தடவை கண் லேசாக திறந்தது. ஆனால் உடனே அது மறுபடியும் மெதுவாக மூடிக்கொண்டது. அப்போது வள்ளி மெதுவாக, அக்கா பாலம்மாவை காணோம் என்றாள்.
அது என்ன தூக்கமோ, அது என்ன செவியோ? இதை கேட்டவுடன் வீரநாச்சியின் கண்கள் பட்டென திறந்தன. "என்னடி சொல்ற?" "பாலம்மாவ காணோம். எல்லா இடத்திலயும் தேடி பார்த்துட்டோம்." அவள் விருட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். சில வினாடிகள் ஒன்றும் சொல்லாமல் அவர்களையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். இவர்களுக்கு வயிற்றைக் கலக்கியது. சுப்புவுக்கு தான் வந்திருக்க வேண்டாம் என்று தோன்றியது. பின்பு வீரநாச்சி எழுந்து விடுவிடுவென்று வெளியே வந்தாள். வள்ளியின் குடிசையை நோக்கிப் போனாள். எல்லா பெண்களும் அவளை பின்தொடர்ந்தார்கள். உள்ளே நுழைந்ததும் குடிசையை சுற்றி ஒரு பார்வையை சுழற்றிவிட்டு அந்த பெட்டியின் பூட்டை உடைக்க சொன்னாள். உடைத்து திறந்தபோது உள்ளே பெட்டி காலியாக இருந்தது. அவளுக்கு அப்போதுதான் 4-5 நாட்களுக்கு முன்பாகவே பாலம்மாவின் நடவடிக்கைகளில் ஏதோ நெருடல் இருந்தது தன் மனதிற்கு தட்டுப்பட்டது ஞாபகத்துக்கு வந்தது. இந்த 4-5 நாட்களிலும் பாலம்மாள் மிகவும் கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாள். வழக்கத்துக்கு மாறாக அக்கா அக்கா என்று மேலே விழுந்து சந்தோஷப்படுத்தினாள். அதை இவள் வேறு மாதிரியாக நினைத்தாள். ஏதோ தனக்கு தெரியாமல் வாடிக்கைக்காரர்களிடம் காசு கீசு வாங்கி சேர்க்கிறாள் போலிருக்கிறது. கவனிக்க வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் இப்போதுதான் அது அவள் ஓடிப்போவதற்கு முன்னால் சந்தேகப்படாமல் இருக்க அவள் செய்த தந்திரம் என்பது தெரிந்தது. சாதாரணமாக தப்பிக்க நினைக்கும் பெண்களையே அவளுக்கு சகிக்க முடியாது. இவள் தன்னை முட்டாளாக்கவும் நினைத்திருக்கிறாள் என்று எண்ணிய போது அவள் ஆத்திரம் இரட்டிப்பானது. ரூவா 1000 ஆனாலும் சரி, அவளை திரும்பி இங்க கொண்டாந்து நிறுத்தல பாருங்கடி என்று சூளுரைத்துவிட்டு வெளியே வந்தாள். அதன் பிறகுதான் அவள் எல்லோரையும் அலட்டி எடுக்க ஆரம்பித்தது. டாக்ஸிக்கு சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஆனதும் ஒரு பெண், "அக்கா டாக்ஸி வந்துடும்" என்று ஞாபகப்படுத்தினாள். அது வருவதற்குள் முகமாவது கழுவி கொள்ளலாம் என்று வீரநாச்சி உள்ளே போக திரும்பினாள். அப்போது சுப்பு, "அக்கா நாஷ்டா வாங்கிட்டு வர சொல்லவா?" என்று கேட்டாள். "நாஷ்டாவும் வேணாம், ஒண்ணும் வேணாம்" என்ற வீரநாச்சி மற்றவர்கள் எல்லாம் போகலாம் என்ற அர்த்தத்திலும் சுப்புவை பார்த்து, "நீ உள்ள வா" என்று சொல்லிவிட்டு உள்ளே போனாள். சுப்பு பின்தொடர்ந்தாள். ஆனால் அவள் இவளிடம் உடனடியாக ஒன்றும் சொல்லாமல் கொல்லைப்புறம் போனாள். சுப்பு வெறுமனே உள்ளே நின்று கொண்டிருந்தாள். அங்கே இருந்த குடில்களில் இந்த வீடுதான் பெரியது என்றாலும் இதுவும் ஒன்றும் பிரமாதமானதல்ல. கொஞ்சம் பெரியது. பின்னால் ஒரு கதவும் கொல்லையும் உடையது. அவ்வளவுதான். இதுவும் கூரை வீடுதான். உள்ளே பெரிய ஆடம்பர பொருள்கள் என்று ஒன்றும் இல்லை, ஒரு சோஃபாவை தவிர. அவள் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் ஊரில் உள்ள தன் அண்ணன் பிள்ளைகள் மூலம் சேர்த்து வைக்கிறாள் என்று சொன்னார்கள். அந்த வீட்டின் சூழ்நிலைக்கு கொஞ்சமும் பொருத்தம் இல்லாமல் நின்றது மண் சுவரில் தொங்கிய பெரிய ஃபுல் சைஸ் போட்டோ ஒன்றுதான். அதன் பிரேம் வழக்கத்திற்கு அதிகமான அகலத்திலும் தங்க நிறத்திலும் இருந்தது. அது வீரநாச்சியே திருச்சியில் தொழில் செய்தபோது அவளது பிரியவானாக இருந்த வரதப்பனின் படம். வீரநாச்சி முகம் கழுவி கொண்டிருக்கும் போது அவளுக்கு ஒரு சந்தேகம் உண்டானது. ஒருவேளை இவள் நேரே போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருப்பாளோ? ஆனால் உடனேயே அவள் அங்கு போயிருக்க மாட்டாள் என்று உறுதியாக தீர்மானித்து கொண்டாள். இவள் மேல் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கண்ட்ரோல் எவ்வளவென்று பாலம்மாவுக்கு என்ன ஊருக்கே தெரியும். அது இவளது அரசியல்வாதிகள் போலீஸ் ஸ்டேஷன் மீது வைத்திருக்கும் கண்ட்ரோலின் எதிர் விகிதத்தில் இருக்கும். அது எப்போதுமே இதுவரை இவளுக்கு சாதகமாகவே இருந்து வந்திருக்கிறது என்றாலும் இந்த சப் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் விஷயத்திற்கு பிறகு இவள் பகுதி வெகு பிரகாசமாக இருந்தது. மணிவண்ணன் இளைஞர், கொஞ்சம் வேகமானவர். அவர் இங்கு மாற்றி வந்ததும் இவளுக்கு இருந்த லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸை கண்டு கொஞ்ச நாள் பல்லை கடித்து கொண்டிருந்தார். பிறகு ஒரு நாள் வெளியூர் போய்விட்டு லாரியில் திரும்பிக் கொண்டிருந்தவர். இரவு 9 மணி இருக்கும். என்ன நினைத்து கொண்டாரோ இங்கே பக்கத்தில் இறங்கிக் கொண்டு நரிமேட்டை நோக்கி வந்தார். அவரை இவர்கள் தூரத்திலேயே மோப்பம் கண்டு விட்டார்கள். உடனே வீரநாச்சி பெண்களை எல்லாம் காட்டு பக்கம் விரட்டி விட்டாள். தான் மட்டும் அவரை வரவேற்பதற்கு நின்றாள். அவர் வந்ததும் பிரமாதமாக வரவேற்கவும் குழையவும் ஆரம்பித்தாள். ஆனால் மணிவண்ணன் அந்த பெண்கள் தப்பி ஓடிவிட்டார்களே என்ற எரிச்சலில் இவளிடம் முரட்டுத்தனமான கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். இந்த ஆள் ஒன்றும் தோதுபட்டு வரமாட்டான் என்று தெரிந்ததும் இவள் நிமிர்ந்து கொண்டாள். திமிராகவும் இடக்காகவும் பதில் சொல்ல ஆரம்பித்தாள். விஷயம் கடைசியில் அவருக்கு கௌரவ பிரச்சனையாகிவிட்டது. அவர் அவளை ஸ்டேஷனுக்கு நடக்க சொன்னார். அவளும் என்ன செஞ்சிடுவ என்று நடந்தாள்.
ஊருக்குள் கடை வீதியில் வந்தபோது அவருக்கு கொஞ்சம் தன் கித்தாப்பையும் காட்ட வேண்டும் போல் தோன்றியது. 4 பேர் பார்க்க அவளை 2 தட்டு தட்டினார். நாளைக்கு ஊரில் 10 பேர் நேற்று மணிவண்ணன் வீரநாச்சியை அடித்து நொறுக்கி ரோட்டில் இழுத்து வந்தார் என்று பேசுவார்கள் என்ற கற்பனை அவருக்கு சுகமாக இருந்தது. இவ்ளோ அடியை வாங்கிக் கொண்டு அடிக்கிறையா அடி, நாளைக்கு நீ என்ன ஆவற பாரு என்று சபதம் போட்டாள். அவள் சொன்னபடிதான் நடந்தது. அன்று இரவே அவளை ஜாமீனில் வெளியே எடுக்க நின்றவர்களையும், மறுநாள் அவள் அவர் மேல் வழக்கு தொடுக்க கோர்ட்டுக்கு போன போது துணையாக வந்தவர்களையும், அவள் பேசாமல் வரும்போதே கடை வீதியில் வைத்து அடித்து நொறுக்கியதாக சாட்சி சொல்ல வந்தவர்களையும் பார்த்தபோது அவர் திகைத்து போனார். இடையில் மினிஸ்டர் கூட அவர் மேல் டாஸ்பிளீஸ்டு என்ற ஒரு செய்தி கூட காற்று வாக்கில் வந்தது. கடைசியாக மணிவண்ணன் அவளிடம் நேரில் கேட்க முடியாவிட்டாலும் அவள் அங்கீகாரம் பெற்ற ஏஜெண்டில் வருத்தம் தெரிவித்து கொண்டு ஒரு வழியாக இந்த வில்லங்கத்தில் இருந்து தப்பினார். வீரநாச்சி முகத்தை கழுவிக்கொண்டு உள்ளே வந்ததும் சுப்பு ஒரு சந்தேகத்தை வெளியிட்டாள். ஏங்கா, இவர் ஓட்டோட போயிருந்தா தான் சரி, அப்படி போனா வந்து புடிச்சுக்குவாங்கன்னு குறுக்கால பூந்து ஏதாச்சும் கிராமத்து வழியா போய்கிட்டு இருந்தாள்னா என்றாள். இதற்கு வீரநாச்சி சட்டென்று, அப்படி போயிருந்தானா ரொம்ப வசதியா போச்சு என்று சொல்லிக்கொண்டே சேலை மாற்ற ஆரம்பித்தாள். சேலை மாற்றிக்கொண்டே, இந்தா சுப்பு, நான் இல்லாதப்ப யார் வந்து கேட்டாலும் சரி எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடுங்க. இவ போனது வந்தது பத்தி யாருகிட்டையும் சொல்ல வேணாம். என்னைய யாரும் கேட்டா வெளியே போயிருக்கு வந்துடும்னு மட்டும் சொல்லுங்க என்றாள். பின் குரலை தாழ்த்தி கொண்டு, இந்த வள்ளியை கவனிச்சுக்க, விட்டுடாத என்றாள். ஒரு பெண் உள்ளே வந்து, டாக்ஸி வந்துருச்சு, ரோட்ல நிக்குது என்றாள். டாக்ஸி போன்ற வாகனங்கள் இங்கே வர முடியாது. சாலைக்கும் நரிமேட்டிற்கும் இடைப்பட்ட பூமி குண்டும் குழியுமாக இருந்ததோடு எப்போதாவது தண்ணீர் வருகிற ஒரு பெரிய வாய்க்காலும் குறுக்காக ஓடியது. வீரநாச்சி பெட்டியில் இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்தாள். பின்பு ஏதோ யோசித்தவள் இருந்த பணம் முழுவதையும் எடுத்து ஒரு துணிப்பையில் வைத்து மடக்கி கொண்டு அவசரமாக புறப்பட்டாள். வீரநாச்சி செல்வது, டாக்ஸியில் உட்காருவது, அது பறப்பது எல்லாவற்றையும் மற்ற பெண்களோடு சேர்ந்து பார்த்து கொண்டிருந்த வள்ளிக்கு, பாலம்மாள் எப்படியாவது அகப்பட்டு கொண்டால் பரவாயில்லையே, இல்லாவிட்டால் இவள் வந்து தன் உயிரை எடுத்து விடுவாளே என்றிருந்தது. ஆனால் அவள் அகப்பட்டால் அவளுக்கு கிடைக்கக்கூடிய சித்திரவதைகளை நினைத்த போது தான் ஏதோ கஷ்டப்பட்டாலும் சரி அவள் அகப்பட வேண்டாம் என்றும் நினைத்தாள். ஆனால் இவ்வளவு தூரம் பழகிவிட்டு சூசகமாக கூட தன்னிடம் ஒரு வார்த்தை சொல்லவில்லையே என்ற ஆதங்கமும் இருந்தது அவளுக்கு. இவளுக்கு எப்படி துணிச்சல் வந்தது என்பது ஆச்சரியமாக இருந்தது. இங்கே வந்த பெண்கள் எல்லாமே யானை வாயில் போன கரும்புதானே. வீரநாச்சியாக பார்த்து வயதாகி விட்டதாலோ நோய் வந்து விட்டதாலோ போ என்று சொன்னால்தான் வெளியேற்றம் உண்டு. மற்றபடி யாரும் இங்கிருந்து தப்பியதில்லை. கெங்கம்மா ஒருத்தியை தவிர. அவளும் எப்படி தப்பினாள்? அது இவர்கள் எல்லார் கண் முன்னாலும் நடந்தது. 2 வருஷங்களுக்கு முன் அவள் இப்படித்தான் ஒரு நாள் அதிகாலையில் புறப்பட்டு போய்விட்டாள். அவள் அதற்கு 3 நாள் முன்பாகத்தான் இங்கே வந்திருந்தாள். அவள் இங்கே வரும்போது ஏதோ வீட்டு வேலைக்கு வருவதாக நினைத்து வந்தவள் இங்கே வந்து விஷயத்தை தெரிந்து கொண்டதும் அதிர்ந்து போனாள். 2 நாள் பச்சை தண்ணீர் தொடவில்லை. வீரநாச்சியும் விட்டு பிடிப்பது என்று 2 நாள் பேசாமல் இருந்தாள். அதற்கு மேல் அவளால் பொறுக்க முடியவில்லை. 3ஆம் நாள் ஒரு முதல் போனிக்காரனுக்கு ஆள் அனுப்பிவிட்டாள். அன்று இரவு போராடி ஒரு வழியாக வெற்றி கண்ட கெங்கம்மா இனி இங்கு இருந்தால் தப்ப முடியாது என்று தான் காலை விடிந்ததும் விடியாததுமாக புறப்பட்டாள். அவள் கையில் காசு எதுவும் இல்லாததால் சாலையோரமாகவே நடந்து போய்க் கொண்டிருந்தாள். அன்று டாக்ஸி இல்லை, அதுதான் வித்தியாசம். இவளும் தன் ஆட்கள் 2 பேரோடு ஒரு பஸ்ஸில் ஏறிக்கொண்டு சாலையின் இரு பக்கங்களிலும் பார்த்து கொண்டே போனாள். கெங்கம்மா 7-8 மைல் தூரத்திலேயே அகப்பட்டு விட்டாள். அவளை கண்டதும் வீரநாச்சி ஓடிக்கொண்டிருந்த பஸ்ஸில் துள்ளி எழுந்து தன்னை அறியாமல் நிறுத்து நிறுத்து என்று கத்தினாள். டிரைவரும் என்னமோ ஏதோவென்று உடனே பிரேக்கை போட்டு வண்டியை நிறுத்தினான். இந்தா போறா, இந்தா போறா என்று விரைந்து சங்க பலகை சீட்டில் உட்கார்ந்திருந்தவர்களை இடித்து கொண்டும் மிதித்து கொண்டும் இறங்கும் இடத்திற்கு வந்து கீழே குதித்தாள். அவள் ஆட்களும் இறங்கினார்கள். வந்து கொண்டிருந்த பஸ் சட்டென நிற்பதைக் கண்டு கொஞ்சம் வியப்போடு அதை பார்த்தாள் கெங்கம்மா.
யாரோ இறங்குவது தெரிந்தது. யாராவது இந்த பக்கம் காடு கரையுள்ளவர்கள் இறங்கலாம் என்று நினைத்து மீண்டும் நடக்க ஆரம்பித்தாள். அவள் 4 எட்டு கூட வைத்திருக்க மாட்டாள். வீரனாச்சி அவளை நோக்கி ஓடி வந்தாள். வரும்போதே, ஏண்டி 2000 ரூபாயையே அபேஸ் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்ட என்று போனதும் தன் பலத்தை எல்லாம் உபயோகித்து அவள் மூக்கில் ஒரு குத்து விட்டாள். செங்கம்மா அப்படியே மல்லாந்து விழுந்தாள். விழுந்தவள் முகத்தில் வீரனாச்சி காலால் உதைத்தாள். மீண்டும் மீண்டும் உதைத்தாள். பஸ் புறப்பட்டு போகும் வரை அவளை பேச விடக்கூடாது என்பது அவள் திட்டம். இதை ஒரு பஸ் முழுக்க இருந்தவர்கள் பார்த்து கொண்டும் தங்களில் ஒருவருக்கொருவர் என்னங்க என்னங்க என்று கேட்டுக்கொண்டும் இருந்தார்களே தவிர ஒருவராவது இறங்கி வந்து விசாரிக்கவில்லை. கடைசியில் விஷயத்தை யூகித்து கொண்ட அந்த பகுதிக்காரனான கண்டக்டர், சரி சரி, இது வேற கேஸ், வண்டி எடுங்க, ரைட் என்று நீட்டி பார்த்து கொண்டிருந்த தலையை உள்ளே இழுத்தான். பஸ் புறப்பட்டது. பஸ் போனதும் வீரநாச்சியோடு அவளது அடியாட்களும் சேர்ந்து கொண்டார்கள். அவள் மூர்ச்சை போடும் அளவுக்கு நைய அடித்தார்கள். அந்த வழியாக வந்த பஸ்ஸில் ஒரு நோயாளி போல் அவளை ஏற்றி கொண்டு வந்தார்கள். இங்கே வந்து பஸ்ஸை பாதையில் நிறுத்தி இறங்கினார்கள். அவர்கள் இறங்கிய இடம் நரிமேடு ஒற்றையடி பாதைக்கு சுமார் 100 கஜ தூரத்தில் இருந்தது. கெங்கம்மா சீக்கு வந்த கோழியைப் போல் முன்னால் நடந்து வந்தாள். இவர்கள் அவளை கொஞ்சம் முன்னே விட்டு பின்னே வந்தார்கள். இவர்கள் வருவதை அறிந்து கொண்ட நரிமேட்டில் இருந்த பெண்கள் நரிமேட்டின் முனைக்கு வந்து நின்று பார்த்தார்கள். ரோட்டில் எதிரே ஒரு லாரி வேகமாக வந்து கொண்டிருந்தது. இதுவரை சீக்கு கோழியைப் போல் நடந்து வந்த கெங்கம்மா சட்டென்று குஞ்சை காக்கும் ஒரு தாய் கோழி போல் சிலிர்த்து நிமிர்ந்தாள். அடுத்த கணம் வந்து கொண்டிருந்த அந்த லாரியின் முன் பாய்ந்தாள். அவள் மண்டையோடு நொறுங்கிய ஓசை இங்கே இருந்தவர்களுக்கே கேட்டது. வீரநாச்சியே அதிர்ந்து திகைத்து, அட கடவுளே என்றாள். ஆனால் இது 2 நிமிஷங்கள்தான். அதன் பிறகு சுதாரித்து கொண்டு கூடிவிட்ட கூட்டத்திற்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்து விட்டாள். பாவி மக, யார் பெத்த தங்கமோ, எங்க போய்கிட்டு இருந்தாளோ, மனசுல என்ன வேதனையோ, இப்படி முன்னாலதாமா போயிட்டு இருக்கா. நாங்க 10 அடியில இந்தா இப்படி வந்துகிட்டு இருந்தோம். இந்த லாரி எமனாட்டம் வருது, சட்டுன்னு நடுவுல பாஞ்சிட்டாமா. அதே நேரத்தில் இங்கே வந்து இவர்களிடம், யாராச்சும் மூச்சை விட்டீங்க, எல்லாத்தையும் உள்ள தள்ளி நெருப்ப வச்சு பொசிக்கிட்டு போயிடுவேன், ஆமா என்று பயமுறுத்தவும் தவறவில்லை. இப்படி கெங்கம்மாவை போல தப்பித்து கொள்ள எல்லோராலும் முடியுமா? சுமார் 10 மணிக்கெல்லாம் வீரனாச்சி சென்ற டாக்ஸி திரும்பி வந்தது. அதில் இருந்து அவளும் அவளுடன் சென்றவர்களும் இறங்கி வந்தார்கள். பாலம்மாள் அகப்படவில்லை என்று தெரிந்தது. இங்கே வந்தபோது வீரனாச்சியின் முகத்தில் கடுகு பொரிந்தது. ஆனால் அடுத்த 10 நிமிஷத்திலேயே அவள் சந்தோஷத்தால் துள்ளி எழுந்திருக்கும்படி அரசலூரில் இருந்து 2 தூதுவர்கள் வந்து செய்தி அனுப்பினார்கள். செய்தி சொன்னார்கள். அவர்களை அரசலூர் நாட்டாமை அனுப்பியிருந்தான். பாலம்மாள் கதை சுப்பு சந்தேகப்பட்டபடியும் வீரனாச்சி நம்பியபடியும் தான் நடந்திருந்தது. பாலம்மாள் இவர்கள் நினைத்த அதே காரணத்திற்காக பஸ் மார்க்கத்தை விட்டு இந்த அரசலூர் வழியை தேர்ந்தெடுத்திருந்தாள். இங்கிருந்து அரசலூர் 6 மைல், அங்கிருந்து 3 மைலில் மோடூர் என்னும் ஊர் வருகிறது. மோடூர் வழியாக ஒரு கிளை பஸ் வழி இன்னும் கொஞ்சம் வடக்கே போய் அங்கு ஏதோ மெயின் ரோட்டில் சேர்ந்து கொள்கிறது. இந்த 2 மெயின் ரோடுகளுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த வழியாக போனால் இவர்கள் கண்ணில் படாமல் தப்பிவிட முடியும் என்று அவள் நினைத்தாள். இந்த அரசலூர் குறுக்கு பாதையில் வண்டி தடம் கூட கிடையாது. பெரும்பாலும் வயல் வரப்புகளில் தான் நடக்க வேண்டும். முன்பின் வராதவர்கள் அடிக்கடி விசாரித்து கொண்டுதான் போக வேண்டும். இதனால் இந்த பாதை வீரநாச்சி ஆட்களின் கவனத்திற்கு வராது என்பது அவள் கணக்கு. இந்த பாதையை அவள் நீண்ட நாட்களாகவே வெகு ஜாக்கிரதையாக விசாரித்து தெரிந்து வைத்திருக்கிறாள். ஆனால் இந்த பாதையின் காரணமாகவே அவள் காலை 5 மணிக்கே புறப்பட்டும் 2 பர்லாங் போனதும் லேசாக வெளிச்சம் வரும் வரை தாமதிக்க வேண்டியதாகிவிட்டது. வெளிச்சம் வந்த பிறகு கிராமவாசிகள் வயல் வரப்புகளில் நின்று தங்கள் காடு வழியாக அவ்வளவு அதிகாலையில் நைலெக்ஸ் சேலை கட்டிய ஒரு இளம்பெண் கையில் பிளாஸ்டிக் பையோடு செல்வதை வேடிக்கை பார்த்தார்கள். சிலர் விசாரித்தார்கள். அவள் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்தபடி மோடூரில் தன் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருப்பதாகவும் அதனால் சீக்கிரமாக போக இந்த வழியில் செல்வதாகவும் சொல்லி கொண்டு போனாள். அவள் அரசலூரை தாண்டிய போது அவளை வேடிக்கை பார்த்த கூட்டத்தில் இருந்த 2 இளைஞர்கள் மணிக்காரன் வீட்டுக்கு வந்தார்கள்.
அவர்களில் ஒருவன் எப்போதோ விழித்தும் இன்னும் கட்டிலை விட்டு எழுந்திருக்காமல் முகட்டு வலையை பார்த்தபடியே படுத்திருந்த மணியக்காரனிடம், "என்னண்ணே, ஒரு பஸ்ட் லாஸ்ட் ஐட்டம் நம்ம ஊரு வரப்பு வழியா போகுது. ஊரே வேடிக்கை பாக்குது. நீ மாத்திரம் இங்க படுத்திருக்க" என்றான். "அது யாருடா பஸ் லாஸ்ட் ஐட்டம்?" என்றான் மணியக்காரன் இவர்களை பார்க்காமலேயே. "என்னமோ மோட்டூர்ல சீக்கா இருக்க அண்ணங்காரனை பார்க்க போறாளாம்" என்றான் இந்த இளைஞன். "ஆளு எப்படிடா இருந்தா? அதெல்லாம் செவப்பா ரோஜா நைலக் சீலை கட்டிக்கிட்டு இருக்கா." மணியக்காரன் சடக்கென எழுந்து உட்கார்ந்தான். "அது யாருடா அவன்? மோட்டூர்ல நமக்கு தெரியாம நைலக் சீலை கட்டுற தங்கச்சி வச்சிருக்கிறவன்? எவளாச்சும் வீரனாச்சி ஆளா இருக்க போறாடா? ஓடுறா, ஓடி நிறுத்துடா, மணியக்காரர் கூப்பிட்டாருன்னு வர சொல்லுடா" என்று அவர்களை விரட்டினான். அவர்கள் ஓடினார்கள். தன் பின்னால் இருவர், "ஏ நில்லு" என்று கத்திக்கொண்டே ஓடி வருவதைக் கண்டதும் பாலம்மாவுக்கு குலை ஆடிவிட்டது. முதலில் தன் ஆட்கள்தான் வந்து விட்டார்கள் என்று நினைத்தாள். ஆனால் அவர்கள் அருகில் வர வர உள்ளூர்காரர்கள் போல தெரிந்ததால் கொஞ்சம் உயிர் வந்தது. "உன்னைய மணியக்காரரு கூப்பிடுறாரு." "யாரு மணியக்காரு?" "இந்த ஊரு மணியன்தான்." "ஏன்?" "தெரியாது, வந்துட்டு போவியாம்." அவளுக்கு ஏதோ ஆபத்து என்று சம்சய பயம் தோன்றியது. தான் கொஞ்சம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று நினைத்தாள். தான் பாட்டுக்கு வழியோடு போய்கிட்டு இருக்கிறவளை ஏன் கூப்பிடுறாரு என்றாள். "தெரியல, வந்துட்டு போ." "இல்ல, நான் அவசரமா போவணும்" என்று நகர ஆரம்பித்தாள். அவர்கள் வழியை மறித்தார்கள். வேறு வழி இல்லாமல் அவள் அவர்களுடன் திரும்ப வேண்டியதாயிற்று. இங்கே மணியக்காரனை பார்த்ததும் அவளுக்கு தூக்கி போட்டது. அவன், "ஓ, நீதானா?" என்றான். இருவரும் ஏற்கனவே பரஸ்பரம் அறிந்தவர்கள். அவள் அவனிடம் உண்மையை ஒப்புக்கொண்டு கெஞ்சி மன்றாடி அழுது பார்த்தாள். அவன் மசியவில்லை. அவள் கெஞ்ச கெஞ்ச அவன் அவளை பிடித்து கொடுப்பதால் வீரநாச்சியிடம் தனக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் சலுகைகளையே கற்பனை செய்து கொண்டிருந்தான். வீரநாச்சி வந்திருந்த தூதுவர்களோடு சுக்கூரையும் வெள்ளை கண்ணுவையும் அனுப்பினாள். "நீங்க அவள அங்கொன்னு செய்ய வேணாம். பதமா பேசி கூட்டிக்கிட்டு வாங்க. இங்க வந்ததும் நான் பேசிக்கிறேன். வேற எவனாச்சும் கேட்டான்னா 4 பவுனு சங்கிலிய திருடிக்கிட்டு வந்துட்டான்னு மட்டும் சொல்லுங்க" என்றாள். 2 மணி சுமாருக்கு பாலம்மாவை கொண்டு வந்தார்கள். அவளை பார்த்த மாத்திரத்தில் மனிதனை பார்த்துவிட்ட காட்டு யானையைப் போல எதிர்த்து ஓடினாள் வீரநாச்சி. அவளுக்கு அந்த அளவுக்கு பலம் இருந்தால் அப்படியே யானையைப் போலவே பாலம்மாவை 2 கைகளாலும் தலைக்கு மேல் தூக்கி தரையில் துணிமணியை கும்முவது போல கும்மி இருப்பாள் போலிருந்தது. 2-3 நிமிஷங்களுக்கெல்லாம் பாலம்மாள் வாய் ஓரத்திலும் முழங்கை ஓரங்களிலும் ரத்தம் கசிய அந்த வெயிலில் மூர்ச்சையாகி விழுந்தாள். வீரநாச்சி, "இவளை தூக்கி உள்ள போட்டு பூட்டுங்க. பச்சை தண்ணி கொடுக்க வேணாம்" என்றாள். மாலை 5 மணி சுமாருக்கு தன் தோழியின் வேதனையினால் என்றும் இல்லாத அளவுக்கு அதிர்ந்து போன வள்ளி தன் குடிசைக்கு முன்னால் நின்று மெயின் ரோட்டையே பார்த்து கொண்டிருந்தாள். ரோட்டில் சைக்கிள்கள் போயின. ஒரு போலீஸ் லாரி கூட போனது. மனிதர்கள் போனார்கள். அவளுக்கு வேதனையும் ஆச்சரியமுமாக இருந்தது. இவ்வளவு பக்கத்திலேயே, கூப்பிடும் தூரத்திலேயே இருந்தும் இந்த மனிதர்கள் எப்படி தங்களுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லாது அவர்கள் பாட்டுக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள்? ஒரு சமயம் அவளுக்கு தான் ஒரு குரல் கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. எல்லோரும் ஓடி வந்து இந்த குடிசைகளுக்கெல்லாம் தீ வைத்து கொளுத்தி தங்களுக்கு விடுதலை தந்து விடுவார்கள் என்பது போல தோன்றும். ஆனால் அடுத்த கணமே அதெல்லாம் நடக்காது. நடப்பதாயிருந்தால் இந்த ராட்சசி இந்த ரோட்டோரத்தில் வந்து கூடாரம் அடித்து கொண்டு உள்ளே ஒரு தீயை போட்டு பூட்டியும் வைத்திருப்பாளா என்ற நிதர்சன உணர்வு தோன்றி முன்னதை கேலி செய்யும். 6 மணி சுமாருக்கு இருட்டத் தொடங்கிய நேரத்தில் வீரநாச்சி தன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தாள். இடது கால் முன்னால் கிடந்த கட்டிலின் சட்டத்தின் மேல் இருந்தது. கையில் சாராயம் ஊற்றிய கிளாஸ் இருந்தது. அவள் சற்று முன்புதான் "அவளை கொண்டாங்கடி" என்று உத்தரவிட்டிருந்தாள். பாலம்மாள் வேதனையாலும் பசியாலும் குன்றிப் போய் அவள் முன் வந்து நின்றாள். மற்ற பெண்கள் சுற்றி நின்றார்கள். வீரநாச்சி கேட்டாள், "இனிமே இந்த புத்தி எடுப்பியாடி?" பாலம்மாள் பேசாமல் இருந்தாள். "என்னடி?" அதட்டல். பாலம்மாள் மாட்டேன் என்று தலையாட்டினாள். வீரநாச்சி தூக்கி வைத்த காலோடும் ஏந்திய கிளாஸோடும் தேசங்களை வெற்றி கொண்ட மாவீரனைப் போல நிமிர்ந்து நின்று பிரகடனம் செய்தாள். "கேட்டுக்கங்கடி, இவளுக்கு மாத்திரமில்ல, எல்லாத்துக்கும் தான் சொல்ற. யாரு எங்க போனாலும்
இந்த வீரநாச்சியால ஒன்னும் செஞ்சுக்கிட முடியாது. இந்த 20 மைல் சுத்துக்கு என்ன அசைக்க ஆள் கிடையாது. தப்பி போயிடலாம்னு நினைக்காதீங்க. இந்த சுத்துப்பட்டி 16 கிராமத்திலயும் எனக்கு வேண்டிய ஆள் இருக்கு. போனா இவளுக்கு நடந்தது தான் எல்லாத்துக்கும் நடக்கும். பாலம்மாள் மீண்டும் ஒரு தடவை மயங்கி சரிந்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.